ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா முறுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 2 கப்பு, உளுத்த மாவு 1 மேஜைக்கரண்டி, தேங்காய் 1, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் திக்காக இருக்கிற அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயை வச்சு அரிசி மாவும் உளுத்த மாவையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு அடுப்பில் கனமான பாத்திரத்தை வச்சு இந்த தேங்காய் பாலை ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா சூடாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இந்த அரிசி மாவு, உளுத்த மாவு, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்திற்கு பிசைஞ்சு கொள்ளணும். தேங்காய் பால்லேயே முடிஞ்ச அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளித்து அதை முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அந்த மாவை சிறுசாக ஒரு 4 இன்ச்சு அளவிற்கு கையாலேயே திரட்டி அதை 2 முனைகளையும் ரிங்கு போல் சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த ரிங்கு போல் செஞ்சு வச்சுருக்கிற இந்த முறுக்கு மாவு இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் போட்டு பொரிச்சிடுங்க. இதுவே ஆந்திரா முறுக்கு செய்கிற முறையாகும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. மற்றொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம்.